ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்சமான நெய் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்டான நெய் பணியாரம் உடனே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 பழுத்த வாழைப்பழம் நம்ம போட்டுக்கலாம். தினமும் இட்லி தோசை போர் அடித்தா இந்த டிஃபனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழத்தை நல்லா இதே மாதிரி மசித்து எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அடுத்து அரை கப் வெள்ளை ரவை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோதுமை மாவு 1 கப் போட்டுக்கலாம். ரவை எடுத்த கப்லேயே அரை கப் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் 1/4 கப் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக கட்டி இல்லாமல் நல்லா வந்துடும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். மாவு ரெடியானதுக்கப்புறம் 15 நிமிஷம் நல்லா ஊறணும். இதே மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. அடுத்து நம்ம பணியாரக்கல்லில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கரண்டிகளாக ஊற்றிக்கலாம். நெய் பணியாரம் வேகும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. பணியாரம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான நெய் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.